வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உருவபொம்மை எரிப்பு. நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் அதிமுகவினர் போராட்டம். கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் உள்ளிட்டோர் மீது மற்றொரு நடிகையும் பரபரப்பு குற்றச்சாட்டு. முதல் படத்திலிருந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க நடிகை முயற்சிப்பதாக கேரள டிஜிபி அலுவலகத்தில் நடிகர் சித்திக் புகார். பாலியல் வன்கொடுமை செய்ததாக முந்தைய புகாரில் கூறாமல் தற்போது மட்டும் நடிகை கூறுவது ஏன் எனவும் கேள்வி. மலையாள நடிகர் சித்திக் மீதான பாலியல் புகாரில் ஆதாரம் இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் சந்திக்க வருமாறு சித்திக் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்ததாகவும் நடிகை ரேவதி சம்பத் குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தும் நடிகையை யார் என்றே தெரியாது என நடிகர் ரியாஸ்கான் நியூஸ் 18க்கு பேட்டி. ஆதாரம் இருந்தால் காட்டட்டும் என்றும் பதிலடி. துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என நடிகர் ரஜினிகாந்த் பதில். நட்பு தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். ரஜினியுடனான நட்பு தொடரும் என உறுதி. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். பிளவுபட்ட 2 தங்கங்கள் மீண்டும் ஒட்டிக்கொண்டன. ரஜினிகாந்த் துரைமுருகன் இடையேயான சர்ச்சை ஓய்ந்து சமரசமானது குறித்து கவிஞர் வைரமுத்து பேச்சு. தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் போது இடைக்கால முதலமைச்சர் பதவியை துரைமுருகனுக்கு தர வேண்டும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இருந்தா அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை. பெங்களூரு சிறையில் வீடியோ கால், சிகரெட் என வசதிகளுடன் வாழும் நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற ஆணை. வீடியோ வெளியான நிலையில் பரப்பன அக்ரஹார சிறை அதிகாரிகள் 9 பேர் சஸ்பெண்ட். கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர். 5,22 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 4 பணிகளையும் திறந்து வைத்தார். பாஜக தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தில் உளறுகிறார் அண்ணாமலை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சாடல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றபோது அவமதிக்கப்பட்டதாக நடிகை நமிதா குற்றச்சாட்டு. இந்து என்பதற்கான சான்றிதழை கேட்ட கோவில் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை.
நடிகை நமிதாவிடம் கோவில் பணியாளர்கள் யாரும் நேரடியாக பேசவில்லை. நமிதாவின் கணவர் மற்றும் உடன் அழைத்து வந்தவர்களிடம்தான் விளக்கம் கேட்டதாக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தரப்பு விளக்கம். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 29ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவில் இணைந்து 6 மாதம் ஆகியும் தனக்கு பதவி கொடுக்கவில்லை என விஜயதாரணி பேசியதற்கு பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். ஏதாவது ஒரு பதவி தேவை, 6 மாசம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, நீங்களாம் இருக்கீங்க, எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க. ஆனா அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும். சகோதரி விஜயதரணி ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்டும் வந்துச்சு, என் பேர் போட்டு வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலா அது பாஜக முதல்ல விட்ட லிஸ்ட் தான். அந்த லிஸ்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டது. சீனியர் லீடர் அவர் நிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டாரு, பிடிவாதமாகவும் இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்தவர் விருப்பப்படுறாருங்கிறத அவங்க வெளிப்படுத்தின பட்சத்துல சரி அவர் நிக்கட்டும், அவருக்கு நான் பணியாற்றினேன். அதுதான் என்னுடைய மனநிலை. அந்த வகையில அப்படி அவர் ஜெயிச்சு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதற்குண்டான சூழல் இல்லை. போன தடவை எடுத்ததை விட 60,000-70,000 ஓட்டு கம்மியா எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதான் நம்ம பார்க்க முடிந்தது. நான் நின்று இருந்தா தெரியல, ஒருவேளை வாய்ப்புகள் அதிகமா கூட இருந்திருக்கலாம். இப்ப நாம அப்படி சொல்ல முடியாது. அது நின்ன பிறகு தானே அதை பத்தின பேச்சு வரும். ஆகையால என்னை பொறுத்தவரை அவர் ரொம்ப ஆசைப்பட்டதால அவர் விருப்பப்பட்டு நின்னவருக்கு உதவியா இருக்கணும்ட்டு நான் பணியும் செய்தேன். தமிழ்நாடு முழுக்க போய் பணியாற்றினேன். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுங்கிறது தான் இருக்கே தவிர மற்றபடி அடுத்தடுத்து இந்த எலெக்ஷன்ஸ், இன்டர்னல் பார்ட்டி எலெக்ஷன்லாம் முடியும் பொழுது அடுத்தடுத்த கட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய திறன் படைத்தவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப நிச்சயமா உடனே அங்கீகாரம் பண்ணிடுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல நானும் ஒரு முக்கிய ஆளுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஆகையால நம்ம பொறுத்து இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிர போறது இல்லை. எனக்கு பொறுமையின் எல்லைக்கே போன பிறகுதான் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தவன் நான். ஆகையால என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க கிடையாது. இங்க இப்ப வந்திருக்கோம், நம்ம உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம், அங்கீகாரமும் அவங்க வழங்குறாங்க. எங்கெங்க முக்கியமான இடங்கள்ல என்ன மதிக்கணுமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. தொண்டர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நிச்சயமா எல்லாருமே என் கூட துணையா இருக்காங்க. வேட்பாளர் பட்டியலில் முதலில் எனது பெயர்தான் இருந்தது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் பிடிவாதம் பிடித்ததால் தான் நான் விட்டுக் கொடுத்தேன் என்றும் விஜயதாரணி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். வணக்கம் வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக நேற்று தினத்துல பாஜகனுடைய மேடையில குறிப்பாக விஜயதாரணி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தொடர்பாக இன்று நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த பொழுது கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளர் பட்டியலில் முதலில் இருந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் தான் இருந்தது என்று விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். அதே போல கன்னியாகுமரியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்ததால் தான் அந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்து அந்த பட்டியலானது வெளியானதாக தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாக பாஜகவில்
விஜயதாரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணையும் பொழுதே அவருக்கு இது போன்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அந்த இடம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுதான் அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில அப்படி ஒரு சூழல் அமைந்திருந்தாலும் கூட பிடிவாதத்தின் காரணமாகவே எனக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை. சுமார் 6 மாத காலமாக தற்பொழுது பொறுப்பு இல்லாமல் இருந்து வருகிறேன். எனவே எனக்கு பாஜக சார்பில் விரைவில் நல்ல பொறுப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தாலும் கூட சீனியர் என்ற அடிப்படையில் தான் அந்த நாடாளுமன்ற வேட்பாளருக்கான அந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக தற்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில அடுத்து அவருக்கு என்ன பொறுப்பு கிடைக்க போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மோனிஷா, ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நீங்க ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்க போயிருந்தப்ப காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு தான் கேட்டிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கீங்க, நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சே நீங்க ஆவர்த்தனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே, அதனால உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு மட்டும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் உண்மை. ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கே சொன்ன ஐடியா அது. அன்னைக்கே விஜய்க்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னது நான் காங்கிரஸ் இருந்ததால உண்மை எனக்கு தெரியும்.